ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபேஸை காட்டி வீடியோ போகிற அளவுக்கு வந்து ஒரு கட்ஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லை. கட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஃபேஸை காட்டலாமான்னு பார்த்தா எனக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்பேஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லவே இல்லை. எனக்கு என்னென்னா, அட்லீஸ்ட் வந்து உனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தையாவது வந்து பண்ண ஆரம்பி. அப்போ தான் வந்து லேட்டராக கொஞ்சமாவது இம்ப்ரூவ் ஆவேன் அப்படின்னு வந்து தோணுச்சு. நான் அதுக்காக என்னென்னலாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் செட் ஆஃப் திங்ஸ் டெய்லியும் நான் பேசலான்னு இருக்கேன். இது ஒரு செல்ஃப் பின்னாடி கார் வருது. சரி, இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணுறேன். காரு போயிடுச்சு, அவ்வளோதான். எனக்கு கடை பண்ணதில்லை, இப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். லைஃப்பில் வந்து நம்ம லைஃப்பை வேறு யாராவது வந்து மாற்றுவாங்களான்னு கேட்டால் ரொம்ப டிஃபிகல்ட். அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். மாற்ற முடியும். எப்படி அவங்களால மாற்ற முடியும் அப்படின்னா, நீங்கள் அதை அலோவ் பண்ணணும். நீங்கள் அலோவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் ஆகணும். நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் யாருக்காகவும் சேஞ்ச் ஆக மாட்டீங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்டப்பனாக இருப்போம். ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம சேஞ்சே ஆக மாட்டோம் அப்படின்னு வந்து இருப்போம். அந்த சேஞ்சோட ரியல் வேல்யூ வந்து யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. யாரும் வந்து என்னென்னா 100% சடனாக சேஞ்ச் ஆகணும், இல்லை டக்குன்னு நான் சொன்ன உடனே சேஞ்ச் ஆகணும், இல்லை அப்படிலாம் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாவது வந்து நம்ம சேஞ்ச் ஆக நம்மளை அலோவ் பண்ணணும். அப்போ தான் வந்து என்னென்னா ஒரு க்ரோத் வந்து இருக்கும். சப்போஸ் நீங்கள் மற்றவங்களுக்காக நீங்கள் சேஞ்ச் ஆகிற பர்சன் இல்லைன்னா, லைஃப் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்னொன்று டீச் பண்ணணும் இல்லை, நீங்கள் உங்களுக்காக நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அது ஒரு நல்ல ஒரு விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்காக நீங்கள் மாறுறேங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நான் என் லைஃப்பில் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கேன். நான் இப்போ எனக்காக நான் வந்து மாறணுங்கிறது எனக்கு தோணவே இல்லைங்கிறத தாண்டி என்னால் அதை ஸ்ட்ராங்காக என்னால் ஒரு விஷயத்த என்னால் ஹோல்டே பண்ண முடியல. ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன் பண்ணணும், எதுக்காக பண்ணணுங்கிற ஒரு விஷயமே வந்து இப்போது எனக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு பாத்தே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. இது இப்படியே விட்டாலும் எனக்காகவும் மாற தோணலை, வேறு யாருக்காகவும் மாற தோணலை. நான் எப்படி மாறுறதுன்னு கூட எனக்கு ஐடியா இல்லவே இல்லை. என் மைண்ட் செட்லையும் நிறைய பீப்புள் கண்டிப்பாக வந்து இருப்பீங்கன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு தோன்ற ஐடியாவும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம லைஃப்குள்ளே அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து எப்படி மாறுது. இது ஒரு கண்டிப்பாக இதை நான் வந்து ஒரு பாட்காஸ்ட்டாகவும் போடுவேன், அண்ட் வந்து யூடியூப்லேயும் போடுவேன். டே பை டே நம்ம சேனல் எனக்கு பெருசாக க்ரோ ஆகலாம். ஆனால் ஒரு 10 பேர் கேட்டாலும், ஒரு 10 பேர் ஃபார்ம் ஆனாலும் நம்ம லைஃப் மாறுது அப்படின்னா உங்கள் லைஃப்பும் மாறுதுன்னா சந்தோஷம்தான். நான் இன்றைக்கி பிளானோடு வந்திருக்கேன்னு கேட்டால் சீரியஸாக இல்லவே இல்லை. நான் மெயினாக இன்றைக்கி எதோடு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, உங்களோட செல்ஃப்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து நீங்களாக மாற்ற ட்ரை பண்ணுங்கள், இல்லை மற்றவங்களுக்காக நீங்கள் மாற ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துக்காகவும் மாற முடியாது. அட்லீஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனுக்காகவாவது வந்து நீங்கள் வந்து மாறுங்க. உங்களுக்காக மாறுங்க. உங்களோட இந்த வெர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை தயவு செஞ்சு அப்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு எத்தனையோ விஷயம் நடக்காமல் போயிருக்கலாம், கிடைக்காமல் போயிருக்கலாம். இனிமேலும் வந்து அது கிடைக்குமா கிடைக்காதா, உங்களுக்கு ஆசிலேஷன் 1008 கொஸ்டின் இருக்கும். இல்லை இதை ட்ரை பண்ணலாமா வேணாமா. நமக்குள்ளே ஒரு ப்ராப்பரான ஒரு பாத் இல்லை, கிளாரிட்டி இல்லை. நமக்கு ஏஜ் என்ன வேணா இருக்கலாம். மேபி நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு 10 வயசாக இருக்கலாம்,
15 இருக்கலாம், 18 இருக்கலாம், 28 இருக்கலாம். எனக்கு 28 தான். கிளியரான பாத்து இல்லாமல் இருந்தாலுமே நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன் மீன்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாடிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். அங்கே பாருங்கள், அது நீலா என் பல்லு வேறு தெரியுது. ஜூம் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஜூம் பண்ண முடியாதான், பரவாயில்ல, ஓகே. நான் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் முன்னாடி ஒரு காலத்தில் நடந்துகிட்ருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நான் சோகமாக இருந்தாலும் நடப்பேன், ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணாலும் நடப்பேன், ஹெவியாக ஃபீல் பண்ணாலும் நடப்பேன், சந்தோஷமாக இருந்தாலும் நடப்பேன். ஒரு காலத்தில் என்கிட்ட வேலையில் லைஃப்பில் சரியான அடி. நான்லாம் வந்து தூங்கணும்னு கேட்டால் இல்லவே இல்லை. ஆனால் என் பாடிக்கு நான் பெயின் கொடுத்தேன். பாடிக்கு பெயின் கொடுத்தேன்னா நடப்பேன், காலையில் நடப்பேன், சாயங்காலம் நடப்பேன், நடப்பேன், சூப்பராக தூங்கினேன். அண்ட் அதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு மென்டலி நீங்கள் வந்து ஹார்ட் லெவலில் நீங்கள் ரொம்ப லோவாக இருக்கீங்க, பட் எதா வேணால் இருந்தாலுமே நீங்கள் வந்து பாடியை ஃபஸ்ட் ரெடி பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் வேணும், கரெக்டு தானே? எனக்கு நான் கண்டிப்பாக வேணும். அதுக்காக என் பாடியை ரெடி பண்ணணும். 6 பேக் இல்லை வந்து செம்மையாக சூப்பராக அப்படிலாம் இல்லை. ஒரு ரெகுலரான என்னோடய லைஃப்க்கு நான் டயர்டாகாமல் வந்து இருக்கணும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க இல்லை வந்து ரன்னிங் போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு நல்லாயிருக்கு. ஐயோ, என்ன லைன் வராது போ இருங்க. உங்கள் பாடி நல்லா இருந்துச்சுன்னா உங்களால் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நீங்கள் ஃபிசிக்கலி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களை ஒரு எக்ஸசைஸ் இல்லை ரெகுலரான வாக்கிங் இல்லை ஒரு செட் ஆஃப் எக்ஸசைஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பாடி ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். லைஃப்பில் வந்து அப்படி என்ன நம்ம சாதிக்கணும், பெருசாக இல்லை இது வேணாம், நம்ம பாடி வந்து நல்லா இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணுங்கன்னா, ரெகுலராக எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். Day 1 ஓகே, என்ன எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் குண்டாக இருக்கீங்க, ஒல்லியாக இருக்கீங்க, இல்லை ஃபிட்டாக இருக்கீங்க, இதெல்லாம் வந்து டோட்டலி வந்து மைண்டுக்குள்ளே ஏற்றிக்காதீங்க. என்னன்னா, நான் நல்லா இருக்கணும், அதுக்காக வந்து ரெகுலராக நடக்க ஆரம்பிங்க. டெய்லி வந்து 10,000 ஸ்டெப்ஸ் நடங்க. எடுத்த உடனே 10,000 ஸ்டெப்ஸ் பாசிபிளான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு தான். உங்களுக்கு டைம் இருக்காது. பட் ஆனால் பண்ணுங்கள், உங்களுக்காக பண்ணுங்கள், உங்களோட ஃப்யூச்சர் செல்ஃப்காக வந்து பண்ணுங்கள். நடக்க ஆரம்பிங்க, ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணுங்கள், ஸ்குவாட்ஸ் பண்ணுங்கள், ஏதாவது கேம் விளையாடுங்க. கேம்னால் நீங்கள் ஆன்லைன்லனா கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஆஃப்லைன் கேம், கிரவுண்டில் போய் விளையாடுறது, ஒரு கம்யூனிட்டி கூட போய் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க கூட ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் தான் வந்துட்டு நம்ம பாடி வந்து ஒரு ஆஃபீஸ் போயிட்டுருக்கோம், இல்லை வந்து ஸ்கூல் காலேஜ் போயிட்டு வந்துட்டுருக்கோம், ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபீல்டு ஒர்க்கே இருக்காமல் சிட்டிங் ஒர்க்லேயே இருப்போம்ல, ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லுவாங்கள்ல, என்ன ஆனாலும் நம்ம காலர் வந்து அழுக்காகாது அப்படின்னு இருக்கும்ல. நீங்கள் சப்போஸ் வீட்டில் இருக்கலாம், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், பட் ஆனால் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இது என்னோடய ஃபஸ்ட்டு சஜஷன். Day 1 சஜஷன் வந்து இது தான். நீங்கள் ஃபெயில் ஆகலாம். என்னென்னா 2 நாள் போவீங்க, 3ஆவது நாள் போக மாட்டீங்க, 4ஆவது நாள் விட்டுறாதீங்க, சரியா? ஒரு நாள் பிரேக் ஆனால் தப்பே இல்லை. அந்த செயின் ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த செயினை பிரேக் ஆக விட்டுறாதீங்க. நான் உங்களை எடுத்தோடனே 10,000 ஸ்டெப்ஸ்லாம் நடக்க சொல்ல. உங்களால் 10 முடியுமா? 10 ஸ்டெப்ஸ், அது ரொம்ப கம்மி, வேணாம். 1000 ஸ்டெப்ஸ் நடங்க, கண்டிப்பாக பாசிபிள். உங்கள் வீட்டை சுற்றி வாங்க, இல்லை தெருவில் போயிட்டு வாங்க. 1000 ஸ்டெப்ஸ்னாலும் டெய்லியும் பண்ணுங்கள். 1 வீக் டார்கெட்டே வந்து ஒரு 1000 ஸ்டெப்ஸ் வந்து வச்சுக்கோங்க. அது பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லை தான், பட் ஆனால் நீங்கள் 1 வீக் வந்து அந்த 1000 ஸ்டெப்ஸுங்கிறத வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் 1 வீக் முடிஞ்ச உடனே 1500 மாற்றுங்க. ஒரு 2 months நீங்கள் இப்படி ரெகுலராக
ஒரு 500 இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக நடக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் பாடி அதுக்கு அக்செப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் வந்து ஸ்பீடாக நடக்க ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா வந்து ஜாக்கிங்கில் வந்துட்டு ஓட ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக டைம் கிடைக்கும். 3 மந்த்ஸ் கழித்து நீங்கள் கண்டிப்பாக 10,000 ஸ்டெப்ஸுங்கிறத வந்து அச்சீவ் பண்ண முடியும். உங்கள் பாடியில் அது பெரிய சேஞ்சஸை வந்து பாடியில் மட்டும் இல்லை, உங்கள் மைண்ட் லெவல்லையும் அதை வந்து கொண்டாந்து உட்கார வச்சுருக்கோம். சரியா? சீரியஸாக சொல்கிறேன். இது ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மெயினாக வந்து நீங்கள் இதை மானிட்டர் பண்ணணும். ஒரு நோட்டு போட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்து கூகுள் ஷீட்டு போட்டுக்கோங்க, இல்லை ஆன்லைன் ஆப்ஸ் இருக்கும். ரெகுலராக வந்து எவ்வளோ நடக்கிறீங்க அப்படின்னு வந்து ரெகுலராக மானிட்டர் பண்ணிட்டு வாங்க. சப்போஸ் நான் சொன்ன கவுண்ட்டோட உங்களால் அதிகமாக பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ண முடியும் உங்களுக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, ஒரு என்வாரன்மெண்ட் இருக்குன்னா உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து டே பை டே இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு வாக்கிங்காக இருக்கட்டும், ஒரு ஜம்பிங் ஜாக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்குவாட்ஸாக இருக்கட்டும். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நான் குண்டாக ஃபீல் பண்ணுறேன். இதுக்காக நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சடனாக குறைக்கிறதெல்லாம் பாசிபிளே இல்லை, குறைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ இப்போது பெல்லி இருக்குன்னா பெல்லிக்காக ஒரே ஒரு எக்ஸசைஸ் நான் இன்றைக்கி வந்து பண்ணுவேன். ரொம்பலாம் இல்லை, ஒரே ஒரு ரெப்ஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். சப்போஸ் காலில் தொடையில் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக ஒன்று பண்ணுவேன். என்னோடய கழுத்து இல்லை வந்து ஃபேஸில் வந்து இருக்குன்னா அதுக்காக ஒன்று, அவ்வளோதான். அதை தாண்டிலாம் ரொம்பலாம் யோசிக்க வேண்டிய ஒரு அவசியமே வந்து இல்லை. ஸோ நீங்கள் எடுத்த உடனே உங்கள் ஹோல் பாடிக்கும் ஒரு வெயிட்டை கொடுத்துட்டு அது வந்து மாறணும்னு எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அண்டு உங்களுக்கு தோணாது. நான் இது பல விதமாக மிக்ஸ்டாக பேசிகிட்டு இருக்கேன், ஏன்னா நானே கிளியராக இல்லை, அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். பட் ஆனால் இது பண்ணும்போது ஒரு டைமுக்கு அப்புறமா நம்ம வந்து எவ்வளோ ஓகேவாக இருப்போங்கிற ரிசல்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் வந்து நம்ம கம்யூனிட்டி கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஓகேவா? நீங்கள் வந்து யாருக்காகவும் வாழ தோணலை அப்படின்னு இருந்தாலும் உங்களுக்காக வாழுங்க. எத்தனையோ குழந்தைகள் இல்லை முதியோர்கள் வந்து ஹெல்ப் இல்லாமல் வெளியே சுற்றிட்டு இருப்பாங்க, இல்லை அதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும். அட்லீஸ்ட் அவங்களுக்காச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள். அதுக்காகவாது சம்பாதிங்க, ஓகேவா? உங்களையும் பார்த்துக்கோங்க, உலகத்தையும் பார்த்துக்கோங்க, உங்கள் ஃபேமிலியும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களையும் பார்த்துக்கோங்க. மெயினாக உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க, சரியா? நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. நான் எடுத்தோடனே சுகர் கட் அப்படிலாம் சொல்ல. உங்கள் ரெகுலரான ரொட்டீனில் வந்து ஃப்ரூட்ஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னா ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஹே மூன், இப்படி வைக்கலாமா? ஓகே, மூணு நல்லா இருக்குது. லைன் தான், பட் இட்ஸ் ஓகே, நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம கூட சேலஞ்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸையும் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அவ்வளோதான் மக்களே, பாய்.